ஐயா, அனைவருக்கும் வணக்கம். ம இந்த படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப சூப்பராக இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இதனுடைய ட்ரெய்லரும் சாங்ஸும் ரொம்ப பார்க்கவே பெரிய வைபு கொடுக்குது. சமீப காலத்தில் வந்த படத்தில் இப்போ இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு புகழ் சார் வந்து ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது காட்டினார் ட்ரெய்லரும் டீசரும். உண்மையாகவே எனக்கு ஒரு சின்ன ஒரு குஸ்பம்மாக இருந்தது இந்த படம் பார்க்குறதுக்கு. இது நான் இந்த டீம் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். எக்ஸ்பெஷலி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து இந்த சாங் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். எல்லா சாங்கும் எல்லாருமே இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அத்தனை பேருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். எக்ஸ்பெஷலி புகழ் சார் இந்த படத்தில் மூலிமா திருப்பியும் சினிமாவில் வந்து இன்னொரு ரவுண்டு வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு அதை ரிலீஸுக்கு ரொம்ப போராடினார். அந்த நேரத்தில் இந்த படத்தை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அவர் ஹேண்டில் பண்ணி ப்ரொடக்ஷனையும் சரி, அவர் வந்து அப்ராடில் வந்து எவ்ரி 6 வீக்ஸ் வந்து யூரோப் போனோம், ஒர்க் பண்ணோம். திருப்பியும் வந்து 1 மந்த் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும். அவருடைய ஒர்க்கே இது தான். இந்த 6 வீக்ஸ் வந்து யூரோப் போயிட்டு வந்து திருப்பியும் 1 மந்த் வந்து ப்ரொடக்ஷனை பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜர் வேலை முதல் கொண்டு எல்லாத்தையும் பார்த்து இந்த படத்தை வந்து ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தின் மூலிமா தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ப்ரொடியூசராக வரணும்னு சொல்லிட்டு நான் மனமாற வாழ்த்துறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். காரணம், இந்த பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் பாதி பேர் எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ நேரம் என்னை இந்த ஃபீல்டில் வச்சுருக்கானே இந்த ஆண்டவன்றதும் போது எனக்கு ரொம்ப நன்றி. கடந்த ஒரு 5-6 வருஷமாக ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் எனக்கு கிடைக்கும் போது மீண்டும் அவனுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். என் திறமைக்கெல்லாம் அப்புறம்தான். இந்த டீம் இஸ் அ வின்னிங் டீம். அவங்க நீ ஃபார் எவர்னு சொன்னதுக்கு என்னென்னா, ஆடியன்ஸை நம்பி சொல்கிறாங்க. நல்ல சப்ஜெக்ட்ஸை கொண்டீங்களா, நீ ஃபார் எவர் யூ வில் கம் டு த மூவிங்கிறத வச்சு தான் அவங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்க அசோக் வந்து என்கிட்ட கதையை சொல்லும்போது அவர்கிட்ட பார்த்து நான் அப்ரிஷியேட் பண்ணது என்னன்னா, அந்த பையனோட கான்ஃபிடென்ஸ். சார், நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கோம், இது நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன், அப்படிலாம் வந்து சொல்லலை அவர். நாங்கள் நல்ல கதை பண்ணியிருக்கோம், நல்லா எடுப்போம், நீ ஒழுங்காக வந்து நடி, இப்படி தான் சொன்னார். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் த்ரூ அவுட் த மேக்கிங் ஆஃப் த மூவி. நான் ஒரு 5-6 நாள் ஷூட் பண்ணேன் அதில். அண்டு இந்த டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, எல்லா காலேஜிலையும் ரிலீஸ் பண்ணலாம். அதை நீங்கள் பசங்க கட்டடிச்சுட்டு வந்து பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. என்கிட்ட அவர் கேட்டார், என்ன சார் இது சப்ஜெக்ட் பற்றினோடனே, இந்த வாட்ஸ்ஆப்பை பற்றி அப்படின்னாரு. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். அழகாக சொன்னார். நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னாரு. அப்படின்னா சக்ஸஸ். ஏன்னா யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு போய் சேரும், யங்ஸ்டர்ஸை போய் கண்டிப்பாக சேரும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேர் இஸ் அ வெரி நைஸ் பேலன்ஸ். இதில் என்னென்னா, பழமையும் புதுமையும், சின்ன கான்ஃப்ளிக்ட், அது என்ன பேலன்ஸாக இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ நேச்சுரலி என்னை பார்த்த உடனே அந்த பழமைக்கு அந்த கேரக்டர் என்ன போச்சுட்டாங்க. ட்ரெடிஷனை நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் இன்னும் இருக்கிற காலம் MS விஸ்வநாதன், சிவாஜி கணேசன், கண்ணதாசன், அந்த காலத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் என்னோட கொடுத்து இந்த பையனோட மோதுறது. அண்ட் சுதர்ஷன், யூர் வெரி குட் ஃபியூச்சர் ஃபார் த தமிழ் ஃபீல்ட். இட்ஸ் அ குட் ஹீரோ. நீங்கள் பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க. நான் ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா, நான் இந்த படம் பார்த்தாச்சு. ஒரு 2 months பேக் இருக்குமா, 2 months பேக் ஐ saw the picture. I was very impressed by the picture. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு இன்றைக்கி இந்த காலத்தில் என்னென்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி இல்லாமல், நாங்கள் சொன்ன என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ், அவர் கூட ஒருத்தர் வந்திருக்கார் ஃப்ரம் கலிஃபோர்னியா, மை ஃப்ரெண்ட் முருகேஷ். நாங்கள் சொன்ன சில சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு he has implemented it and made the picture much trimmer and much slicker ன்னு சொல்லும்போது, that is the sign of a good director, getting inputs from everyone. You have got a good producer, புகழ். அவர் நல்ல சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். இப்போ மக்களுக்கு நல்ல கலை தீனி போடுவார்னு நினைக்கிறேன். அசோக்குக்கு ஒரு சின்ன அட்வைஸு, உங்களுடைய டேலண்ட்டை பிரிங் அவுட் பிக்சர்ஸ் லைக் ஒரு கே பாலச்சந்தர் ஆர் பாலு மகேந்திரா ஆர் ஒரு மணிரத்னம் ஆர் எனிபடி இந்த அந்த ரேஞ்ச். பட் ஒத்துழைப்பில் பி லைக் அன் SP முத்துராமன். அது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டியது தான் டைரக்டரோட கடமை. ஏன்னா தனஞ்சயன் சொன்னது உங்களுக்கு தெரியும், எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது, எத்தனை பேர் தியேட்டருக்கு வராங்கன்றது. தியேட்டரில் அங்கே டிக்கெட் வைக்கிறவங்க கூட இல்லைங்க சில படங்களில். ப்ரொடியூசர்ஸ் நமக்கு இருந்தால் தான் டைரக்டர்ஸ் கேன் சர்வைவ். ஸோ ப்ரொடியூசரை வாழ வைக்கிற டைரக்டராக நீங்கள் கொடுங்க வித் யுவர் குவாலிட்டி. அப்போ தான் யூ வில் கெட் மோர் அண்ட் மோர் பிக்சர்ஸ். அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி. கிட்டத்தட்ட 1.5 வருஷம், 2 years we have been working on this picture.
எனக்கு இது தெரியும். பிகாஸ் என்னோட லைஃப் டைம் பிக்சர்னு நீங்களாம் வந்தீங்க ட்ரெய்லர் ரிலீஸுக்கு சாருகேசி, அதுவே இனிமேல் மே மாதத்துக்கு மேலே தான் ரிலீஸ் ஆகும் போல் இருக்குது. ஸோ கெட்டிங் அ ஸ்மால் பிக்சர் அவுட் இஸ் நாட் ஈஸி. பட் கரெக்டாக ஆடியன்ஸ் ரீச் ஆச்சுன்னா அது ஓடுங்கிறதுக்கு சமீபத்தில் ஒரு 2-3 படங்கள் நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு. இந்த வித் லவ்ங்கிற படமாக இருக்கட்டும், தாய் கழுவின்னா நீங்கள் உடனே பெரிய ஸ்டார் வேல்யூன்றதுக்காக ஓடல, கண்டென்ட் இருந்தால் ஓடும். இந்த படத்தில் டெஃபினட்டாக கண்டென்ட் இருக்குது. அந்த பேலன்ஸ் பிட்வீன் புதுமை அண்ட் பழமை அண்ட் யங்ஸ்டர்ஸை கவரக்கூடிய விஷுவல்ஸ், அவருடைய வே ஆஃப் டேக்கிங் ஷார்ட்ஸ், மியூசிக் பர்டிகுலர்லி, கேமரா எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அந்த ப்ரொடியூசர் எனக்கு அவங்க புகழை தான் ஜாஸ்தி தெரியும், அவங்க ஈடன் நான் ஜாஸ்தி இதுவாகலை. ரொம்ப சைலண்ட் ப்ரொடியூசர் பட் அ குட் மேன். ஸோ இந்த காம்பினேஷனுக்கு ஒன்ஸ் அகேன் தனஞ்சயன் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டா போதும். ப்ராப்பராக இது பாருங்கள், இது நல்ல படம் பாருங்கன்னு சொல்கிறது, நீங்கள் சொல்கிற விதத்தில் யூ ஹாவ் டு கவர் திஸ் பிக்சர். அப்படி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது குவாலிட்டியில் ஓடும் நான் நம்புகிறேன். இது வந்து எல்லா ட்ரெய்லர்ஸ்லையும் நான் சொல்கிற விஷயம் இல்லை, இந்த படம் நான் பார்த்துருக்கேன், அதனால் தைரியமாக சொல்கிறேன், திஸ் டிசர்வ்ஸ் டு ரன். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர், கோலி, MS தோனி இவங்க ஆடுற மேட்சே பாட்டுன்னு இருந்தோம்னா சஞ்சு சாம்சன் வரவே முடியாது. இது ஒரு சஞ்சு சாம்சன் வந்து அடிக்க போகிறான் அந்த பையன். ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் இம் வெல், கிவ் இட் அ குட் ஓப்பனிங். ஐ வாஸ் ஹாப்பி ஒர்க்கிங் ஃபார் இட். எனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஹாப்பி என்னென்னா, பொள்ளாச்சியில் ஷூட்டிங் போது ஒரு வீட்டில் ஷூட் பண்ணிட்டு என்கிட்ட வேலை வாங்கணும்ல. ஸோ முதல்ல டைரக்டர் ப்ரொடியூசர், சார் இங்கே தான் சார் தேவர் மோகன் எடுத்தாங்க, இங்கே தான் இந்த சேரில் தான் சிவாஜி உக்காந்தாருன்னு. அப்புறம் நான் ஏன் நகர்றேன், அந்த சேர்லேயே உட்காந்து நமக்கு அது போதுமே வாழ்க்கை பூரா, சிவாஜின்னு சொல்லிட்டா. இதை வச்சே என்கிட்ட வேலை வாங்கிட்டாங்க கபகபன்னு. சிவாஜி உட்காந்த சேர் வாங்க தான் ஷாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு. ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குட் டீம். ஐ வாஸ் ஹாப்பி ஒர்க்கிங் வித் வித்யா. ஏன்னா அவங்க ஃபேமிலி இஸ் வெரி வெல் நோன் டு மை மதர். நிழல்கள் ரவியும் இதில் ஒரு ரொம்ப நல்ல கேரிகேச்சர் பண்ணியிருக்காரு. ஆல் ஆர்டிஸ்ட் ஹவ் டன் வெல். யூ வில் லைக் இட். லெட் மீ அஷ்யூர் யூ, ஐ லைக் த மூவி, யூ வில் லைக் இட். கிவ் தம் அ குட் ஓப்பனிங். தேங்க்யூ. மாலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு லவ் ஃபார் எவர் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு தனஞ்சயன் சார் அவர்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய ஒய்ஜி மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் கதாநாயகன் கதாநாயகி இத்திரைப்படத்தில் பணிபுரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை நிகழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம படத்தோட ட்ரெய்லர் அண்டு சாங்ஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு நகர்வாக தான் நம்ம இந்த ட்ரெய்லர் அண்டு சாங்ஸை நம்ம பார்த்துருக்குறோம். எதற்காக இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறது பல கோணத்தில் வந்து நம்ம நிறையா விஷயங்களில் பேசியிருக்கிறோம். ஆனால் இங்கே நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பாருங்கள், ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த இசை வெளியீட்டு விழா ஒரு வித்தியாசமாக, ஒரு அழகாக, அற்புதமான ஒரு படைப்பை வந்து இங்கே உங்கள் முன்னாடி காட்டிருக்காங்க. இதுக்காக தான் நம்ம எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். இங்கே எல்லாரையும் உட்கார வச்சுருக்காங்க இல்லைங்களா? இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாருடைய போராட்டமும் இருக்குது. ஸோ சினிமா அடுத்த கட்ட நகரை நோக்கி போயிட்டுருக்கு. நான் அதிகம் பேச விரும்பலை, ஏன்னா நான் எது பேசினாலும் பிரச்சனையாகுது. என்ன சார், எது பேசினாலும் பிரச்சனையாகுது. சங்கத்திலேருந்து 22 நாள் கூட ஆகலை, எல்லோரும் பதவி ஏற்று முதல் நோட்டீஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன், அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் புகழ் சாரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். எவ்வளவு அடித்தாலும் தாங்க வேண்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் அவர் வந்து தருணம் புகழ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த படம் வெளியீட்டுக்கு அப்புறம் வந்து லவ் ஃபார் எவருடைய புகழ் அப்படின்னு தான் சொல்லணும் அவர். ஏன்னா அப்படி ஒரு புகழோட உச்சத்துக்கு அவர் செல்லணும் இந்த படத்தின் மூலமாக. இந்த படத்தில் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் ஈடன், அவங்களும் அப்படி தான். அவர் தான் வந்து இப்படி இருக்கிறாருன்னா இவங்க அதை வர தூக்கி சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஒரு புன்னகை அரசி, சிரிச்ச முகமாக எதை பேசினாலும் சிரிச்சுட்டு இப்படி தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்ஸில். இல்லை எவ்வளோ பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னு, அப்படிலாம் இல்லை, தெளிவாக இருக்கிறாங்க. படத்தினுடைய இயக்குனருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லவ் டுடே மாதிரி ஹிட் அடிக்கிறதுக்கு பெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ பிரதீப் சார் மாதிரி வந்து கால் சீட்டு டிமாண்ட் வச்சிடாதீங்க அசோக் பிரதர். நிறைய படங்கள் ப்ரொடியூசர்ஸ் நிறையா இருக்காங்க. ப்ரொடியூசருக்கு பஞ்சமே கிடையாது, சினிமா திரையுலகத்தில் தயாரிப்பாளர்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ அதனால் நல்ல இயக்குனர்கள் கிடைக்கிறது தான் ரொம்ப கடினமான வேலை. அதனால் கால் சீட்டை கொடுங்க, நிறையா தயாரிப்பாளர்கள் உங்ககிட்ட வரும் பொழுது.
ஒரு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டீமை வந்து இந்த லவ் ஃபார் அவர் டீம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது வந்து அந்த புகழ் எல்லாமே வந்து புகழ் சாருக்கு தான் சேரணும், ஈடன் மேடமுக்கு தான் சேரணும். ஏன்னா அந்த மாதிரியான அவங்க ஹீரோ ஹீரோயின் அவங்க மட்டும் கிடையாது, அந்த படத்தில் பணிபுரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இல்லை. ஒரு சில பேர் வேணால் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றபடி என்னோடய அலுவலகத்துக்கு அருகில் இருக்கிறதுனால நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன். எல்லாருமே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ், யூத். இன்றைக்கி சினிமாவில் இன்றைக்கி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் வெரி எக்ஸலண்ட், லிரிக்கும் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து டெக்னீஷியன்ஸ் ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. வியாபார ரீதியாக சொல்லணும் அப்படின்னா படம் வந்து சேஃப் ஜோனில் இருக்குது. இருந்தாலும் படம் திரைக்கு வெளியிட்டு அது ஒரு மாபெரும் வெற்றி இலக்க தொடரணும். இதில் பணிபுரிந்த அனைவரும் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையணும். தமிழ் சினிமா அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகணும். மிகப்பெரிய ஒரு எழுச்சி படைக்க வேண்டும். இந்திய திரையுலகில், தென்னிந்திய சினிமா திரையுலகில் தமிழ் சினிமா வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த படத்தை மாபெரும் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக வந்திருக்கும் அண்ணன் தமிழ்குமரன் அண்ணன் அவர்கள் நிறைய நல்ல விஷயங்களை நமக்காக முன்னெடுத்திருக்கிறாங்க. நம்ம முன்னாடி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு முறையும் நிர்வாகங்கள் வரும்போது ஏதாவது ஒரு குறை சொல்லிடுறோம். அவங்க பண்ண விடலை, இவங்க பண்ண விடலை, இங்கே ஒரு நெருக்கடி இருக்குது, வெளியில் இருக்கிற சிண்டிகேட்டு தான் இங்கேயும் ஒரு சிண்டிகேட் இருக்குங்கிற சூழ்நிலையை கொண்டு வந்து எந்த ஒரு தகவல்களையும் பரிமாறாமல், கருத்துக்கள் சொல்லாமல், நிறைய நல்ல விஷயங்களை உங்களை எதிர்பார்த்து அதிகமான வாக்குகளை செலுத்தி மக்கள் வெற்றி பெற வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3 ஆண்டு காலம் பொற்காலமாக இருக்கணும். அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் சினிமா எழுச்சி பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த லவ் ஃபார் எவர் மூவி மிகப்பெரிய வெற்றியும் பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.